ஓவரால் படத்த எப்படியோ பார்த்து முடிச்சாச்சு. நீங்க படத்த பார்க்கலாம்லும், பார்த்த அப்புறமா இருந்தாலும் இந்த ரிவ்யூ கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் புரிய வாய்ப்பு இருக்கு. படத்துல நெறைய குட் அண்ட் பேட் இருந்தாலும், நம்ம கதைய மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஒரு மாரி எங்கேஜிங்கா தான் எடுத்துட்டு போயிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. படத்த நீங்க மொத்தமா முடிச்சுட்டு வந்து வீட்ல வந்து ரிமெம்பர் பண்ணி பார்க்கும்போது, சின்ன வயசோட மைக்கேல் மட்டும் தனியா தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஏஜ் பண்ணாரு ஒருத்தரு. எப்பா! யார்யா நீன்ற மாரி இருந்துச்சு. இந்த லைஃப் ஸ்டோரி ஒரு மாரி செம்மையாவும், இவ்ளோ கஷ்டப்பட்டுருந்தாரா? ஒரு ரெக்கார்டிங் பின்னாடி இவ்ளோ கதை இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கேட்குற பாட்டோட எல்லா விஷயத்தையும் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. படத்தில் நிறைய பேர் சொல்கிற மாதிரி 20-30 பாட்டெலாம் கிடையாது. மைக்கேல் ஜாக்சனோட மோஸ்ட் ஃபேமஸான பாட்டு ஒரு 5-6 பாட்டு தான் இருக்கும். அவ்வளோதான். நம்ம கேட்குற பில்லி ஜீன், த்ரில்லர், அதுக்கப்புறம் பீட் இட், அந்த மாதிரி நிறைய பாட்டு எல்லாத்தையும் கரெக்டான இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கதையை அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கும்ல. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் பார்த்த மைக்கேல் ஜாக்சனோட இதுக்கப்புறம் நான் பார்க்க போகிற மைக்கேல் ஜாக்சனை கரெக்டாகவும் தெளிவாகவும் புரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். படம் பார்த்து முடியும் போது பாவையா இவர் குழந்தைய இவரை ஏன் அடிக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கும். அப்படியே ஸ்க்ரீனில் என்ன பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு சீன்லையும் போயிட்டு டாய்ஸ் வாங்குறது, ஒவ்வொரு சீன்லையும் போயிட்டு இந்த மாதிரி நோட் புக்ஸ் படிக்கிறது, காமிக் படிக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயத்துலாம் அவர் பண்ணும்போது இன்னும் இந்த மனுஷன் இவ்வளோ குழந்தையா இருக்காரு, இவரை ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்கன்ற மாதிரி இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையா இருக்காரோ அவ்வளோ எவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருப்பார். டேரக்டர்லாம் சில சீனுக்கு கன்வின்ஸ் ஆனாலும் மைக்கேல் ஜாக்சன் இப்படி இந்த ஷாட் வச்சு எடுக்கலாம், அந்த ஷாட்டை வச்சு எடுக்கலாம்னு சொல்கிறது இன்னும் என்கேஜிங்காக இருந்துச்சு. இருந்தாலும் படம் வந்து அந்த இடத்துல முடிச்சிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த இடத்துல முடிஞ்சது உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சா இல்லையான்னு. ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளேவை பக்காவாக பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1 hour 40 minutes கிட்ட கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒருவேளை கமர்ஷியலாக எடுக்கணுன்றதுக்காக அவரோட அப்பாவை ரொம்ப வில்லனாக காமிச்ச மாதிரி இருந்துச்சு. மேபி அவர் ரியலாகவே அப்படி இருந்தாலும் சரி, படத்தில் வந்து கதையை ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாமோன்னு தோணுது. ஹீரோ வில்லன்ற கான்செப்ட்லாம் எடுத்துட்டு கதையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக இருக்கும். பயோபிக்காக பார்த்தீங்கன்னா இன்னும் அற்புதமாக இருக்கும். மேபி பார்ட் 2 வரதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் போய் பார்க்கலாம். ஒர்த்தான படம் தான். படத்தில் ரொம்ப நெகட்டிவ்லாம் கிடையாது. படத்தை கரெக்டாக எடுத்து வச்சிருந்தாங்க. கரெக்டான ரேஞ்சுக்கு இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. படம் முடிஞ்சு வெளியே வரும்போது எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம், டைம் அப்புறம் நம்மளோட டேலண்ட் அதை கரெக்டாக யூஸ் பண்ணால் நம்ம எங்கே வேணால் போகலான்றதுக்கு மைக்கேல் ஜாக்சன் ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருந்தார். நீங்கள் ஏற்கனவே படத்தை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. படத்தை இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போறீங்கன்னா மறக்காம அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்திக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.